hello friends, welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெய்வீகமான ஒரு ஹால் தான் வந்து பார்க்க போறோம். எஸ், மீஷோலேருந்து பூஜா ஆர்டிகல்ஸ், பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சனா பாண்டி சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாராப்பாலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இவங்கக்கிட்ட அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இவங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்காங்க. பட் இது வந்து பார்க்கும்போது நமக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வைக்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் அந்த கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த ஐட்டம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான். ஸோ இவங்களை நம்ம வந்து எப்பயும் போல் ஏற்றிட்டு இந்த இடத்துல வச்சோன்னா அது அப்படியே இங்கே மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே பிள்ளையாருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சாந்தமாக தெய்வீகமாக வந்து இருந்துச்சு. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, ஒர்க் ஆகாது அப்படி தான் நினச்சேன். அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது எப்படியோ அவங்கன்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து வேறு மாதிரி வந்திருக்கும்பான்ட்டு. ஆனால் சொல்கிறேன், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190லேருந்து 200 இந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் இருக்கும். ஸ்டாச்சு, அப்புறம் இந்த பிளாக் கலரில் இருக்க பேக்ரவுண்டு, அப்புறம் இந்த சாம்பிராணி வந்து இந்த பேக்கெட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இது மேலே ஏற்றி வச்சிட்டோம்னா ஈவினிங் டைமில் விளக்கையெல்லாம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இது வைக்கும்போது டெய்லி நம்ம பிள்ளையாரப்பாக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம் செஞ்சால் என்ன எஃபெக்ட் வந்து கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. அவ்வளோ அழகாக வந்து இருக்குது பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதலைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. இன்கேஸ் நமக்கு வந்து இது காலி ஆயிடுச்சு, நம்ம வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஹோலில் வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே இங்கே வந்து அந்த பால் எஃபெக்ட், அந்த க்ளவுடில் மிதக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வருது. இதை வந்து நம்ம நார்மல் சாம்பிராணியில் வந்து வராது. ஸோ இது வந்து வாங்கணும்னா நமக்கு மீஷோலேயே வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 200 பீசஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நமக்கு வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஹால்லையும் வைக்கலாம், பூஜா ரூம்லேயும் வந்து வைக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து காற்று வரக்கூடாது. ஸோ அந்த காற்று வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த புகைலாம் வேறு இடத்துல டேரெக்ஷனில் வந்து நமக்கு டேர்ன் ஆகிட்டே இருக்குது. இதுவே நமக்கு காற்றுலாம் இல்லை, நமக்கு எப்படியோ பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றும் போது நம்ம ஃபேன் போட மாட்டோம். ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒரு சாந்தமான எஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மெல்லும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் சாம்பிராணி மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. ரூம் ஃபுல்லாக வந்து ஏதோ சென்ட் ஏற்றின மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஒரு சென்ட்டு போட்ட மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து வருது. அதுவுமே வந்து ஏதோ ஒரு டெம்பிள்குள்ளே போனால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து வருது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 or 10, நான் அவுட் ஆஃப் 5க்கு வந்து 5 மார்க் கொடுப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சக்ஸஸ். ஓகே, இவரை வந்து இங்கே வச்சிடலாம், அழகாக இருப்பார். 2 செகண்ட் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ நிறைய பேருக்கு வந்து லக்ஷ்மி பாதமாக இருக்கட்டும், இல்லை விஷ்ணு பாதமாக இருக்கட்டும், அவங்களது வந்து தொட்டு வழிபடுறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்ல. ஸோ இவங்களதுமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. ரொம்ப க்யூட்டாக வேறு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். என்னப்பா சாமியை போய் க்யூட்டுன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நேரில் பார்க்கும்போது எனக்கு அதுவும் இந்த கையில் வைக்கும்போது எனக்கு ஏதோ சாமியவே வந்து கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஓகே, நல்லா புத்தி கொடுங்கப்பா எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கலாம். இந்த வீட்டில் வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம பூஜா ரூமில் வந்து வைக்கலாம். பூஜா ரூம் கூட கிடையாது, நீங்கள் காரில் வேணால் கூட வந்து வச்சுக்கலாம். அந்த டேஷ்போர்ட்லலாம் அவ்வளோ அழகாக வந்து இருக்குது பார்க்கும்போது. ஸோ டெய்லி நம்ம வந்து பாதாபிஷேகம், பாதைக்கு வந்து மலர்கள்லாம் போட்டு பூஜை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தாராளமாக நம்ம வந்து இதை வாங்கலாம். அழகாக இருக்குது. நெக்ஸ்ட், இவங்களை வந்து நம்ம நிறைய படத்தில் வந்து பார்த்துப்போம். குறிப்பாக அந்த கால ராஜா படம், ராணி படத்துலலாம் வந்து ராணி வந்து அப்படியே அந்த கூந்தலை விட்டு இதில் தான் வந்து அந்த பனிப்பெண்கள்லாம் வந்து சாம்பிராணி வந்து போடுவாங்க. நமக்கு அந்தளவுக்கு கூந்தல் இல்லைனாலும் இருக்கிற கூந்தலுக்கு வந்து சாம்பிராணி போடணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டுக்கே கூட வந்து சாம்பிராணி வந்து வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வைக்கக்கூடாது. டேரெக்டாக வச்சிங்கன்னா இது வந்து பெயிண்ட் வந்து உருகிடும். இது வந்து நம்ம ஏதாவது உட்டன் பவுலு இல்லை கப்பு, இல்லை நீங்கள் தேங்காய் குச்சி கூட, தேங்காய் கொட்டாங்குச்சி கூட நீங்கள் வந்து வேணும்னா உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே நம்ம வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு கலரும் வந்து போகாது, அந்த எஃபெக்டும் வந்து அழகாக இருக்கும். நார்மலாக நமக்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான இது உட்டனில் நம்ம பார்த்துருப்போம், ஏன் நம்ம ஸ்டீல்லலாம் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெயிண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இதோட ஹேண்டில் வந்து
ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால ரொம்பவே கிளாசிக் லுக் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம பூஜா ரூமுக்கு மட்டும் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கூந்தலுக்குமே நீங்கள் வந்து காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாசனையாக நம்ம சாம்பிராணி காமிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படியே ஒரு க்ளோஸ்அப் லுக்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி கிளாசிக் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இதுக்குமே நான் வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுப்பேன். நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுதா, இது வந்து இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பிரசாதம் வச்சுட்டு இது வந்து அழகாக ஒரு ஸ்பூன் வேற கொடுத்துருக்காங்கப்பா அந்த பிரசாதத்தை வைக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரசாதம் வச்சுட்டு இங்கே நீங்கள் தண்ணியை வச்சுக்கலாம், சாமிக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தீர்த்தம் மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாச்சுவும் வந்து வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம சாமிக்கு கீழே வந்து இதை வந்து கொண்டே வந்து வச்சுக்கலாம் அழகாக. ஸோ நல்லாயிருக்கு பார்க்கும்போது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், இப்படி காமிச்சா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம தீர்த்தமும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 வந்து இருக்குது. ஸோ பிரசாதம் வந்து கொடுக்கலாம், அழகாக இருக்குது. இதில் வந்து ஒரு குட்டி தட்டு வேறு இருக்குது, ப்ளஸ் இந்த குட்டி ஸ்பூன் வேறு இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கி சாமி ரூமில் வச்சோன்னா நமக்கே வந்து அழகாக ஒரு ஃபீல் ஆகும். பசங்கக்கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் தப்பிச்சு வச்சுருங்க, அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்க வந்து சொப்பு சாமான்லாம் நினச்சிப்பாங்க. அவ்வளோ க்யூட்டாக வந்து இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாச்சு தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து நம்ம எங்கே வேணாலுமே வந்து வச்சுக்கலாம், சாமி ரூம்லேயே வச்சுக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரூம்ஸ் இந்த கபோர்ட்ஸு நீங்கள் அங்கெல்லாம் வைக்கணும்னு நினச்சா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அயோத்தியா ராமர் ஸ்டாச்சு. ஸோ அயோத்தியா தான் நம்ம டேரெக்டாக போகணுன்னு கிடையாது, நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். இது உங்களுக்கு மேபி லைட்டிங்ஸ்னால உங்களுக்கு வேறு மாதிரி தெரியலாம், பட் நேரில் பார்க்கும்போது அந்த கலைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபேஸில் இருக்க கலையெல்லாம் வந்து அப்படியே லட்சணமாக வந்து செதுக்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. லைட் வெயிட்டட் தான், ரொம்ப ஹெவிலாம் கிடையாது, உட்டனில் தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராமர் பேஸ்டு கிருஷ்ணா பேஸ்டேவே வந்து நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்குமே வந்து பர்சனலாக அவங்கள வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராதே கிருஷ்ணா தான் காமிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு ராதே கிருஷ்ணா பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய செல்ஃபோன் பேக் கேஸே வந்து அவங்க தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்வதி வச்சுருக்கேன். பார்வதினா வெறும் பார்வதி கிடையாது, சிவன் பார்வதி 2 பேரை சேர்ந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்க மாதிரி லவ் பண்ணுற மாதிரியான இருக்க ஐடியல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ராதே இருக்காங்க, கிருஷ்ணா இருக்காங்க, அப்படியே பக்கத்தில் வந்து அந்த மாடத்தில் இருக்க மாதிரி நமக்கு பெல்லும் வந்து வச்சுருக்காங்க, அழகாக இருக்கு. ஸோ க்யூட். இதுவுமே நமக்கு வந்து லைட் வெயிட்டட் தான், ரொம்ப ஹெவி வெயிட்டட்லாம் கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம ஸ்டடி டேபிளில் கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராதே கிருஷ்ணாவுக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா நைஸில். எனக்கு இதில் ஹைலைட்டே இந்த பெல்லு தான். ஏதோ அவங்க வந்து அந்த மாடத்தில் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோமாதா ஸ்டாச்சு வந்து பார்க்கலாம். இவங்கள என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு, அது நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மணி வேறு வந்து கழுத்தில் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் வாங்கணும்னு கிடையாது, நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். பட் எல்லா வீட்லேயுமே வந்து நம்ம வந்து இதை வச்சுருக்கணும்னு வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்குமே வந்து மேரேஜ் டைமில் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இவங்க பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். நல்லது, வீட்டுக்கும் நல்லது, அம்மா பாப்பா. ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடல்ஸ் எப்போ பார்த்தாலுமே சரி எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் வரும். இதை வந்து எங்கள் அம்மாவாகவும் இதை வந்து நான் என்னவாகவும் தான் நான் வந்து கற்பனை பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் அம்மாவாகவும் இல்லை நீங்களாகவும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதாகவும் உங்களோட கிட்ஸ் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இது சாமி தான், நான் ஒன்றுமே சொல்லலை. பட் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தா நமக்கு வந்து டக்குன்னு ரிலேட் ஆகும்ல, அந்த மாதிரி விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வந்து எனக்கு சாமி மாதிரி தான். ஸோ தப்பே கிடையாது, எங்கள் அம்மா வந்து நான் சாமி பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தாங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து பிள்ளையாரப்பை வந்து வரைஞ்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க அந்த இதுலேயே வந்து. அப்புறம் பேக் சைடில் வந்து லக்ஷ்மி வந்து இருக்காங்க. இந்த சைடில் லக்ஷ்மி, இந்த சைடில் வந்து பிள்ளையாரப்பா. நைஸ். ரொம்ப ஹெவிலாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது.
நீங்கள் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாமியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இவங்களை வந்து தாராளமாக வாங்கலாம். டன்டடாய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கீழே விழுந்திருக்காங்கல்ல, இருங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு அழகாக ஒட்டிக்கலாம், அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. இதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரப்பா இருக்காங்க, லக்ஷ்மி இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, அப்புறம் ருத்ராட்ச கொட்டை வந்து இருக்கு, பிள்ளையாரப்பா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் குபேரர் இருக்காரு, அப்புறம் இந்த மாதிரி தகுடு வந்து இருக்கு, பூஜை பண்ண தகுடு மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அவங்க இருக்காங்க. அது போக இந்த லக்ஷ்மி பாதம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது போக சாமியோட கீ வந்து இருக்கு, அப்புறம் சாமி காயின் ஒன்று வந்து இருக்கு, சங்கு இருக்கு, ருத்ராட்ச கொட்டை இருக்கு, அப்புறம் மச்ச அவதாரமா இந்த டாட்டாய் சொல்லுவோம்ல, ஸோ அவங்களுமே வந்து இருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுவீங்க அடிக்கடி இந்த மாதிரினா நம்ம அந்த இடத்துல வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சாமியை அப்படியே கும்பிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி பத்திரமா வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம். இதில் இருக்க செல்லோ டேப் வந்து நமக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் விழுற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம நியர்பையில் இருக்க கடைகளில் விற்கிற டபுள் சைட் செல்லோ டேப் வந்து வாங்கி தாராளமாக ஒட்டிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம அடுத்த ஒட்டி வச்சுக்கலாம். நைஸ். இதெல்லாம் நமக்கு நியர்பை ஷாப்ஸில் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். மேலே வேறு ஹிந்தியா சான்ஸ்கிரிட்டான்னு தெரியல, ஏதோ எழுதியிருக்காங்க, நிஜமாக எனக்கு அது தெரியாது, ஏன்னா நான் அதை படித்து சொல்லியிருக்கேன். ஆன விஷயம் பார்க்கலாமா? அழகாக இருக்காங்கல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ல வந்து இந்த இடத்துல யார் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட அந்த மயில் இறகு தான் வந்து வச்சுருக்காங்க. இதில் ஹைலைட்டே இவங்க வந்து குட்டியாக இருக்காங்க, ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு டபுள் டோன், மேலே ஃபுல்லாக கோல்டன் கலரில், சென்டர் இந்த இடத்துல வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாடு பிரசாதம் பரிமாறுறதுக்கு சாமிக்கு, இது வந்து நமக்கு பெல் அடிக்கிறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் காம்போவாக கூட வாங்கலாம். காம்போனா ஆப்பில் காம்போவாக இல்லை, நீங்கள் சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாமிக்கு வாங்குறது, அப்புறம் இது, அப்புறமா இந்த ராதேகிருஷ்ணா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஹைலைட்டாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு செட்டப் பார்க்கும்போது கோவில் அந்த மாடம் செட்டப் அது மாதிரிலாம் இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து அந்த துளசிலாம் வேறு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கூட இதை வந்து வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சாமி வைக்கிற மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து சொல்கிறேன், நேரில் பார்க்கும்போது நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெயிண்டிங் சொல்கிறேன், நேரில் பார்க்க நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜெல் ஃபினிஷ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசில் வந்து பீகாக் வந்து கொடுத்துருப்பாங்க, சின்னதுலேயும் அதை விட சின்னதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இந்த முத்திரை வந்து போட்ட மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி அந்த ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு எந்த இதில் வந்து வைக்கணுமோ நீங்கள் அந்த இதில் வந்து தாராளமாக வந்து வைக்கலாம், ஸ்டாச்சு சைஸை பொறுத்து. இது வந்து காம்போவாக உங்களுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பீஸு ப்ளஸ் இந்த ஒரு பீஸு, ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த ப்ரைஸு. நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பொருள் வந்து எங்கேயாவது வாங்கணும்னு நினச்சிங்க, எங்கே வாங்கணும்னு தெரியலனா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். குவாலிட்டி வைஸ் நமக்கு சூப்பராகவே இருக்குது, குவாலிட்டிலாம் குறை சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் விளக்கு. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9, ஓகே 9 நவகிரகம் நம்ம அப்படி கூட நினச்சி வச்சுக்கலாம். அழகாக இருக்காங்க. மோஸ்ட்டாக நான் சொல்கிறேன், இதில் வந்து விளக்கு ஏற்றாதீங்க, நம்மளோட குட்டி அகல்லாம் நம்ம வைப்பாங்கள்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதோட லுக் வந்து நமக்கு எப்போயுமே வந்துருக்கும். நீங்கள் இதில் எண்ணெயை போட்டு திரிய வச்சிங்கன்னா இதெல்லாம் பிளாக் கலரில் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து கலர் ஃபேட் ஆகிடும். இது வந்து மெட்டல் தான், ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், ஃபுல்லாக அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸ் ரோஸ்லாம் இருக்குல்ல, இந்த பன்னீர் ரோஸு இல்லைனா முல்லை மல்லி எது வேணாலும் நீங்கள் வாசனை பொருள் வந்து போட்டு வச்சுட்டு இந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டி அகல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா
அப்படி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக வந்து இருக்கும் லுக் வைஸ். தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாதம், நம்ம வந்து அப்படியே பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்க வேண்டியதுதான். அழகாக இருக்காங்க. குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் நான் சொன்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டேரெக்டாக இதில் வந்து விலைக்கு ஏற்றாதீங்க. இது மேலே அகல் வச்சு ஏற்றுங்க. அப்போ தான் வந்து இது வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து நல்லா வரும். இல்லைன்னா கலர் வந்து உறிஞ்சிரும். ஏன்னா இது எல்லாமே பெயிண்டிங் தானே அடிச்சிருக்காங்க மெட்டலில். ஃபைனலாக இவங்கள பார்க்கலாம். அழகாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிள்ளையாரப்பா நிறைய பேர் வச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ பிள்ளையாரோட ஸ்டாச்சு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சு இந்த இடத்துல வந்து அழகாக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டி செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் தான். இது ஒரு ஃபுல்லாக வந்து பாருங்களேன் அழகாக வந்து அந்த லேஸ் ஒர்க் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு அந்த சாஞ்சிக்கிற மாதிரி, நமக்கு கிடையாது, சாமிக்கு 2 வந்து இந்த கையெல்லாம் வச்சு படுத்துப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாச்சு வச்சாலும் இதில் வந்து தாராளமாக வந்து படுக்க வைக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். ப்ளஸ் அவங்க வந்து குட்டி பில்லோ வேறு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோஸ் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது அப்படியே லட்டு பாபா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சும்மா இப்படி வைக்கிறேன். பட் இவங்களை வைக்கிறத விட பிள்ளையாரப்பா இல்லை படுத்துட்டு இருக்க மாதிரியான பெருமாள் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பூஜா ரூம்ஸ்க்கு. இன்னும் 2 ஐட்டம் வந்து இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அது இப்போதைக்கு இப்படி காமிக்கிறேன். உங்களுக்கு சைடில் வந்து அதை எப்படி அட்டாச் பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு தான். இது ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக போராடி பார்த்துட்டேன், எனக்கு முடியலை. மேபி உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை செட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட ஸ்டாண்டு தான். ஆனால் எனக்கு வந்து இது நிற்கவே மாட்டேங்குது. எத்தனை தடவை வச்சாலும் கீழே விழுந்துற மாதிரி ஒரு ஃபீலு. நமக்கு இது எல்லாமே பீசஸ் வந்து தனித்தனியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் நம்ம வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ளூவை வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது இந்த சைட்லலாம் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அது நிற்கும் போல இருக்குது. நான் இன்னும் க்ளூ வந்து வைக்கல, ஜஸ்ட்டு ஃபிட்டிங் தான் ட்ரை பண்ணேன். ஃபிட்டிங் ட்ரை பண்ணும்போது அப்பப்போ விழுந்துகிட்டே இருக்குது. சப்போஸ் நம்ம அந்த க்ளூ ஓட்டணும்னா கண்டிப்பாக வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு படிக்கட் மாதிரி இருக்கும், ஐ மீன் ரேக் மாதிரி இருக்கும். கீழே வந்து அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ கீழே வந்து நம்ம பூஜை தேவையான ஐட்டம்ஸ், குங்குமம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு வச்சுக்கலாம். பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்கள மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ குட்டி குட்டி ஸ்டாச்சு வச்சிங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாமியோட அரை மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அதுதான். இது வந்து நம்ம கீழேயும் வந்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஆணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக் சைடில் ஆணிலையும் வந்து மாட்டி வச்சுக்கலாம். படிக்கட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் கையில் காமிக்க முடியாது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு பீஸ் மாதிரி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து 5 பீஸ் வந்து இருக்கும். இது 2 வந்து சைடில் வைக்கிறது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோ 1 by 1 வந்து வைக்கிறது. நான் வந்து உங்களுக்கு கிளிம்ஸ் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பீசஸாக தான் கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து நம்ம ஸ்க்ரூ மாட்டிட்டோம்னா அழகாக இது வந்து அந்த படிக்கட்டுக்கு மாதிரி நின்றுடும். சாமியெல்லாம் வந்து படிக்கட்டு மாதிரி இருக்கும்ல, 1 2 3. ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் இது. நல்லாயிருக்கு. உட்டன், ஃபுல்லாகவே உட்டன், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. இதுக்கு தனியாக நமக்கு ஸ்க்ரூவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம்னா இது வந்து அப்படியே வந்து நின்றுடும். ஸோ இன்றைக்கி பார்த்த ஐட்டங்கள்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தி மோஸ்ட் பார்த்தோட ரொம்ப பிடிச்சது வந்து இவங்க தான். ஸோ அதனால தான் வீடியோ ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி அவரையுமே நான் வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.